வணக்கம். நான் உங்கள் மீனாட்சி. நம்ம அதிரசம் சொன்னோம் பார்த்தீங்களா? அந்த அதிரசம் பேட்டர் உங்களுக்கு சரியா வரலைன்னா, நான் இன்னொரு சூப்பரான ஒரு ரெசிபி அதிலேயே சொல்றேன். அம்மாவோட ஃபேவரைட் இது. ட்ரை பண்றீங்க, அந்த மாவு வரல அப்படின்னா, அந்த மாவ வச்சு ஒரு முட்டை அதிரசம் உங்களுக்கு பண்ணி காட்ட போறேன். இது வாங்க இந்த முட்டை அதிரசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 3 முட்டை. இதை நல்லா பீட் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட். 3 டீஸ்பூன் அளவு சுகர் பவுடர் சேர்த்துருக்கேன். இங்கே நார்மல் சுகர்னா 2 டீஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா கரைச்சிக்கணும். ஒரு பிஞ்ச் சால்ட்டு. 150 கிராம் அளவு இருக்கும் அதிரச மாவு. நான் இதை ரெட் ரைஸ்ல பண்ணேன், அதனால இந்த கலர்ல இருக்கு. இதில் சேர்த்துக்கலாம் பால். இதை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கட்டி இல்லாம ரொம்ப தண்ணியாக்கிடக்கூடாது, ஏன்னா அதில் முட்டை ஊற்ற போகிறோம். கொஞ்சம் திக்காக கட்டி இல்லாமல் முதல்ல இதை தேங்காய் பாலில் கலந்துக்கணும். பாருங்க, இப்படி லம்ஸ் இல்லாமல் இப்படி கரைச்சிக்கணும். 2 டீஸ்பூன் அளவு இந்த தேங்காய் அரைச்சின பால் எடுக்க அந்த இதோட அந்த இது கொஞ்சம் சேர்த்துருக்க தேங்காய். அதுக்காக நம்ம பீட் பண்ண எக்கை சேர்த்துக்கலாம். 50 கிராம் மாவுக்கு ஒரு முட்டை கணக்கு, சரிங்களா? அது நீங்க அதுக்கு 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவு சுகர் நீங்க சேர்க்கணும். பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச் அளவு, அவ்வளவுதான். அதனால இதை நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா அதிர்ஷ்டம் சாப்பிடுறதே விட்டுருவீங்க. அந்த மாதிரி அவ்வளவு சூப்பரா இருக்கும். இதுல நான் நெய்யை மெல்ட் பண்ணி வச்சுக்கிறேன். கொஞ்சம் விட்டுருக்கேன். முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, ஒட்டாம மூடி போட்டு மூடிடணும். அவ்வளவுதான். கொஞ்ச நேரம் ஃபுல் சிம்லேயே வச்சிருங்க, பரட்டி விடணும். திருப்பி போட்டோம்னா பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும். புதுமையான யம்மியான முட்டை அதிரசம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம